श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शठारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररुद्वीषठारेः नस्तभारं नृसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी नस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं दुष्टतापूर्णमुख्यं श्रेष्ठश्रीवृङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्त्वस्तं श्रीवराहं यदिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रविभात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयं निकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यदधं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. தர்மபூத ஞானத்தை பற்றி இப்போ நாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த தர்மபூத ஞானத்தை பற்றி அபிப்பிராயப்பட்டிருக்கிறது. சுசக்தா காலே பிரகாச நியமஹா அப்படின்னு, அதாவது தான் இருக்கிற காலத்தில் அது பிரகாசிக்காமல் இருப்பதில்லை அப்படின்னா டபுள் நெகட்டிவ், அப்போது பாசிட்டிவ் ஆகும். அது தான் எப்பொழுதும் பிரகாசிச்சுண்டே இருக்கும் அப்படின்றதான அர்த்தம். அப்போ அது எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே இந்த தர்மபூத ஞானமானது எப்பொழுதும் பிரகாசிச்சுண்டே இருக்கும் அப்படின்னா, இப்போ ஞானம் ஞானம்னு சொல்றோமே, அந்த ஞானம்னா என்ன? உன்னை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கே அதுதான் ஞானம். அது அந்த அறிவு தான் ஞானம்னு சொல்கிறோம். இப்போ தர்மபூத ஞானம்னா என்ன, தர்மி ஞானம்னா என்னங்கிறது போன தடவை சொன்னோம். பாஷ்யக்காரர் இது ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆத்மாவினுடைய ஸ்வரூப ஞானம், அந்த அதாவது தி எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் சோல்னு சொல்கிறோமே, அது தர்மபூத ஞானம், தி அட்ரிபியூட்டிவ் கான்ஷியஸ்னஸ். இந்த ரெண்டும் ஒன்றா சேர்றதுனால தான் ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாகிறது. இதைத்தான் வேதமும் நீவார சூகவர்த்தன்பி பீகாபாஸ்யாதனூபமான்னு ரொம்ப அழகாக சொல்கிறது. ஆத்மாவுடைய ஸ்வரூப ஞானமும் அதனுடைய தர்மபூத ஞானமும் ரெண்டும், அதாவது தர்மி ஞானமும் தர்மபூத ஞானமும் சேர்ந்தாதான் ஒரு விஷயமானது நமக்கு தெளிவாக ஏற்படுகிறது. நமக்கு ஒரு ஞானமே அந்த ரெண்டு சேர்றதுனால தான் வருது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இப்போ இந்த இதர மதஸ்தவர்களுக்கு நாம் சொல்கிறதான இது சில இதில் ஏற்புடையதாக இல்லை. சரி, ஞானத்தை ஸ்வயம் பிரகாசம்னு நீங்கள் காட்டுறீங்க.
அது பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு அனுகூலமாக இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அதுல முதல் 2 தர்க்கம் நாம சொல்றோம். சர்வஜனான, அதாவது எல்லாத்தையும் அறிந்து கொள்பவனான பகவான் தனது ஞானத்தை பிரத்யக்ஷ ஞானத்தினாலே அறிகிறானா அல்லது அவன் அறியவில்லையா? இது கேள்வி. இப்போ பகவான சர்வஜன்னு சொல்றோம். அப்படி சர்வஜனான பகவான் தன்னுடைய ஞானத்தை ஒரு பிரத்யக்ஷ ஞானத்தினாலே தெரிஞ்சுக்கிறானா இல்லையா அப்படின்றது. பகவான் தனது ஞானத்தை பிரத்யக்ஷ ஞானத்தினாலே தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அவன் ஞானம் ஸ்வயம் பிரகாசம்னு சித்திக்கும். பகவான் தன்னுடைய ஞானத்தை பிரத்யக்ஷ ஞானத்திலே அறிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னோம்னா அப்ப என்ன ஆகும்? எம்பெருமான சர்வஜன்னு சொல்றோமே, அப்போ அவன் எல்லாவற்றையும் அறிபவன் சொல்றோமே, அதுக்கு ஒரு தோஷம் வந்து சேரும். இப்போ சில பேர் என்ன பண்ணா, பகவான் ஆன ஈஸ்வரனுக்கு 2 வகையான ஞானம் இருக்கு. அதுல ஒன்று தன்னுடைய ஞான விஷயமான தன்னை அறிகின்ற ஞானம், இன்னொன்று அதை காட்டிலும் வேறுபட்டதான இத்தர வஸ்துக்களை அறிகின்ற ஞானம். இந்த 2 வகையான ஞானங்களும் ஈஸ்வரனுக்கு இருப்பதாக சாஸ்திரம் எங்கேயும் சொல்லலை. அதனால நம் பூர்வாச்சாரியர்கள் இதை ஏற்றுக்கிறது இல்லை. 2வது தர்க்கம் என்னன்னா, இப்போ ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணுமா இல்லையா? அப்போ தனக்கு ஞானம் இருக்குங்கிறத அறிகின்ற ஞானம் ஒன்று, அது அந்த தெரிஞ்சுக்கிற ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட ஞானம் தானே. இப்படி இருக்கிறத சாதிச்சோம்னா அந்த ஞானம் ஸ்வயம் பிரகாசம்னு நமக்கு ப்ரூவ் பண்ணலாம், அது சித்திக்கும். இப்போ தனக்கு ஞானம் இருக்கிறதுன்ற அறிகின்றதான ஞானம் அவ்விதம் தான் இருப்பதை சாதிக்காமல் போச்சுன்னா அப்போ தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான இதர விஷயங்கள் ஒருத்தனுக்கு தெரியாதமலே போயிடும். அதனால இந்த தர்மபூத ஞானத்தை பற்றி விஷயமா பலதரப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு. அதில் சிலவற்றை இதில் மீமாம்சா மதத்தினுடைய ஒரு பிரிவை சேர்ந்தவன் பாட்டங்கிறவன், பாட்ட மதம் தான். அந்த பாட்டம் தான் இந்த பாஷ்யக்காரரோட நம்மளுடைய இஷ்டாதி சித்தாந்த ரீதியாக நம்ம சொல்கிறோமே ஞானம், அதுக்கு எதிர்ப்பு போடுறான். அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஞானத்தினாலே விஷயத்திற்கு ஒரு பிராகட்டியம், அதாவது ஒரு பிரகாசம் ஏற்படுறதுன்னு வச்சுப்போம். இதை கொண்டு இதுக்கு காரணமான ஞானம் பிரத்யக்ஷமாத்தினாலே நாம் தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? அப்படி இது அனுமானத்தில் மட்டும்தான் சாதிக்கணும். இப்படி ஒரு வஸ்துவையும் அந்த வஸ்துவனுடைய பிரகாசத்தையும் மட்டுமே காட்ட முடியும்னு சொன்னால் நீ சொல்றதான பிரகாசம் இந்த 2லும் இல்லையேன்னு கேட்டான். அதாவது அது நம்ம சித்தாந்தி பாஷிகார் சொல்ற, ஞானம் உண்டாவதற்கு சாமக்கிரி நிச்சயம் வேணும். அந்த சாமக்கிரியாலே ஞானமும் நீ சொன்ன பிரகாசமும் ஒருத்தனுக்கு ஏற்படலாம், அதுல தப்பு இல்லை. இது லாபகம்தான், ஒத்துக்கிறேன். விஷயத்தில் இருக்கிற பிரகாசமாகிற ஹேது அல்லது காரணம், அதை கொண்டு மட்டுமே ஞானம் இருப்பதாக நீ சாதிச்சு போற. இப்படி நீ சொல்ற போது சாமக்கிரியாலே ஞானமும் ஞானத்தினாலே பிரகாசமும் ஏற்படுகிறதுன்னு சொல்ற. இப்படி சொல்லிட்டு போனா
அந்த நீ சொல்றதுல கௌரவங்கிற தோஷம் வருது, அது சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லை அப்படின்னார். அதுக்கு பாட்டம் பதில் சொல்றான், சரி நீ சொல்றபடியே நீங்க சொல்றபடியே விசிஷ்டாத்வி சொல்றபடியே வச்சுப்போம். அப்போ ஞானத்தினுடைய சாமக்கிரியை ஒன்று இருந்தாலே போருமே, அதனாலேயே அந்த ஞானம் ஏற்பட்டுருமே. அப்போ ஞானத்தை தனியா சொல்றதுனால உனக்கு மட்டும் கௌரவங்கிற தோஷம் வராதான்னு நம்மளை திருப்பி கேட்கறான் அவன். இப்போ ஞானங்கிறது என்ன, அதை நாம பிரத்யக்ஷத்தினாலே தானே தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த பிரத்யக்ஷங்கிறது லாபகமான ஞானத்தினால வேண்டும்னு சொல்றதான இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஞானம் பிரத்யக்ஷமா இருக்கிறதுனால அது அதனுடைய சாமக்கிரியை காட்டிலும் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா இப்ப நீ சொல்ற லாபம் இதுல போயிடுற. ஆனா எங்களுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி எல்லா ஞான சாமிகளும் பிரத்யக்ஷம்னு சொல்ல முடியாது. சிலதுல பிரத்யக்ஷம் இல்லாத அதிருஷ்டமும் நிச்சயம் சேர்ந்திருக்கிறது. பிரத்யக்ஷம்னா கண் கூட பார்க்கறது, அதிருஷ்டம்னா கண்ணால பார்க்க முடியாதது. அப்ப கண்ணால பார்க்க முடியாததும் அதுல சேர்ந்திருக்கு. அதனாலதான் நாங்க ஞானத்தினாலே உண்டாகின்ற காரியங்கள் எல்லாம் ஞான சாமக்கிரியாலே உண்டாகாது, நிச்சயம் உண்டாகாதுன்னு சொல்றோம். மேல ஞானத்தினுடைய விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு வச்சுப்போம். அதிலே பிரகாசமானது தானா உண்டாகும். அந்த ஞானம் இருப்பதை நாம தெரிஞ்சு காட்டாலும் கூட அதனால் உண்டான பிரகாசத்தை மட்டும் நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை லிங்கமா வச்சுக்கிண்டா எப்படி அனுமானத்தை நாம் சொல்ல முடியும்? அப்போ பிரகாசங்கிறது ஞானத்தை காட்டிலும் அந்நியதான வேறான விஷயம்தானே. அப்போ இதை தவிர பிரகாசங்கிற ஒண்ணு தனியா இல்லையேன்னு கேட்டார். ஞானத்துக்கு விஷயமா இருப்பதை தவிர பிரகாசம் என்று தனியா ஒண்ணு இல்லைன்னு வைஷ்ணவனான நீ சொல்ற. சரி, அப்படியே வச்சுப்போம். ஆனா பிரகாசத்தே நியாயத்தேங்கிறதான ரெண்டு பதங்கள் இருக்கு. அப்போ பிரகாசத்தேன தோன்றுகிறது, நியாயத்தேன அறிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டு பதத்தினாலேயும் முதல் பதத்துல கர்த்தாவினுடைய கிரியை பிரகாசத்தே அப்படின்னா தோன்றுகிறது அப்படிங்கிறது கர்த்தாவினுடைய கிரியை. ரெண்டாவது பதத்துல அறியப்படுகிறது கர்மத்தினுடைய கிரியை. அப்போ இந்த ரெண்டு கிரியைக்கும் எப்படி வேதம் வருதுங்கிறத நீ சொல்லு அப்படின்றான். அதுக்கு இந்த ரெண்டுக்குமே வேதம் அதனுடைய பிரத்யத்தினாலே வர்றதான வேறுபாட்டினாலே உண்டாருது. இப்போ பிரகாசத்தை தோன்றுகிறதுன்னு சொல்றையோனோ, அதுல பிரத்யம் கர்த்தாவையும் ரெண்டாவது பதமான நியாயத்தை அறியப்படுகிறது என்பதிலே பிரத்யம் கர்மத்தையும் சொல்றது. அப்போ பிரகாசத்தேங்கிறதுல கர்த்தாவை சொல்றது, நியாயத்தேங்கிறது கர்மத்தை சொல்றது. அப்போ கர்மம் வேறு, கர்த்தா வேறு. ஒரு செயல் என்பது வேறு, அந்த செயலை செய்பவன் என்பவன் வேறு. பிரகாசத்தேங்கிறதுல தாத்துல ஞான விஷயத்துவமும், இந்த நியாயத்தேங்கிறதுல தாத்துவிற்கு ஞானம் மாத்திரமும் அர்த்தமா ஆகுமே தவிர வேற வழியில வராது. அதுக்கு பாட்டம் பதில் கேள்வி கேட்கிறான். இந்த குடத்துல ஒரு பிரகாசம் உண்டு பண்ணப்படாவிட்டால்
அந்த குடம்ங்கிற விவகாரம் நம்ம எப்படி நமக்கு அறிஞ்சிக்க முடியும், நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால குடத்தின் ஞானத்துக்கு குடம்தானே விஷயம். குடம் எப்படி ஞானத்துக்கு கர்மமா இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ கர்மங்கிறது ஒரு கிரியையினாலே உண்டு பண்ணப்பட்ட பலனை அடைகின்ற ஒரு வஸ்து தானே. அதனால ஞானத்தினாலே உண்டு பண்ணப்படுகிறதான அந்த பிரயோஜனம் இருக்கே, அதுதான் பிரகாசம். அதை நீ ஏன் ஒத்துக்க மறுக்கிறாயின்னு கேட்டார். அப்படின்னு பாட்டன் நம்மளை கேட்குறான். அதுக்கு பாஷிகார் பதில் சொல்றார், ஞானத்தினால மட்டும்தானே சாத்தியமாகும். இப்போ ஞானத்தினால அந்த குடங்கிற வஸ்து இருக்குங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த விவகாரம் நமக்கு வருது. எந்த வஸ்து ஞானம் சம்பந்தப்படுகிறதோ அந்த வஸ்து தானே அதுக்கு விஷயமாகிறது. அது வேற இல்லையே. இங்கே ஞானத்துக்கு குடத்துடன் சம்பந்தம் இருக்கிறது. அதனாலே அந்த குடத்தின் விவகாரம் மட்டுமே வரும். கர்மம் என்பது ஞானத்துக்கு விஷயமாகிறதுனால கடம் ஞானத்துக்கு கர்மமாக ஆகிறதுன்னு தெரிஞ்சுக்கோன்னா. நீ சொல்றது எனக்கு புரியலையேன்னா. அப்போ ராமன் ஏதோ ஒரு தின்பண்டத்தை திங்கிறதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு ஒரு வாக்கியம். ராமன் கிருஷ்ணனை வெறுக்கிறான் அப்படின்னு இன்னொரு வாக்கியம். இந்த ரெண்டிலேயும் தெரிஞ்சுக்கிறது என்ன? ராமன் தின்பண்டத்தை தின்பதற்கு ஆசைப்படுகிறான்னு சொல்லும்போது அந்த விஷயத்துவத்தை தவிர கிரியையினாலே உண்டு பண்ணப்பட்ட வேறு பலன் எதுவுமே இல்லாதனால தின்பண்டமும் ராமனும் அந்தந்த கிரியைகளுக்கு நிச்சயம் காரணமாகாது. இப்போ ராமன் தின்பண்டத்தை தின்பதற்கு ஆசைப்படுகிறான்னு ஒரு வாக்கியம், ராமன் கிருஷ்ணனை வெறுக்கிறான்னு ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியத்திலையுமே ராமன் சப்ஜெக்ட் தானே. ராமன் தின்பண்டத்தை வெறுக்கிறான், ஆசைப்படுறான் இல்லை. அப்போ ராமன் கிருஷ்ணனை வெறுக்கிறான். இந்த ரெண்டுலேயும் விஷயம் என்ன? கிருஷ்ணன் வெறுக்கப்படுகிறான், ராமன் அந்த தின்பண்டத்தை திங்கிறதுக்கு ஆசைப்படுறான்னா, இப்போ இங்கே கிருஷ்ணன் வெறுக்கப்படுகிறான்ங்கிறது வேற. இந்த ராமன் கிருஷ்ணனை வெறுக்கிறான்னா கிருஷ்ணன் ராமனை வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம ஒருத்தரை வெறுக்கிறோன்னா அவர் நம்ம மேல அன்பு காட்டலாம், அவர் வெறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த முதல்ல சொன்ன ராமன் தின்பண்டத்தை தின்பதற்கு ஆசைப்படுகிறான்னு சொன்னதுல இந்த ராமன் தின்பண்டத்தை தின்பதற்கு தான் ஆசைப்படுறான் இல்லையா? ஆனா இந்த தின்பண்டத்துக்கு அது அச்சேதனம். அதனால அது ராமன் திங்கக்கூடாதுன்னு நினைக்குமா? அது நினைவே வராது. அதுக்கு இதே கிடையாது, ஆத்மாவே இல்லையே. அதனால அது நினைவே கிடையாது. அதனால நீ சொல்ற மாதிரி இந்த ரெண்டும் ஒத்து போகாது அப்படின்னு. அப்போ அந்த கிரியைக்கு நிச்சயம் காரணம் ஆகாதுன்னு சொல்ற. ஞானத்தினால் மட்டுமே இவையெல்லாம் நிச்சயம் கைகூடுன்னு உங்க மதத்துல சொல்றேட. அப்போ ஒரு குடத்தை பார்த்தா அது ஏன் ஒரு துணின்னு நமக்கு தோணலை? இப்போ நாங்கள் சொல்கிற பிராகட்டியம் அல்லது பிரகாசத்தை ஒத்துண்டால்னா அது குடம் மட்டுமே. நிச்சயம் வஸ்திரமோ அது வேறு ஒன்றோ இல்லைன்னு நாங்கள் நிச்சயமாக சொல்லாமே. அப்படி உங்களுக்கு சொல்ல முடியாதே, என்ன சொல்லுவேன்னா? இப்போ ரோட்டில் நாம் போயிட்டு இருக்கோம், வெஹிக்கிளில் எதிர்த்தாப்புல எத்தனையோ வண்டி போகிறது, நம்மளை ஓவர்டேக்கிங் பண்ணிட்டு எத்தனையோ வண்டி போகிறது.
அத்தனையுமா நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம்? இல்லை. இப்போ நமக்கு ரொம்ப வேண்டியவர் அவர்களுடைய கார் போகிறது, அந்த காரை பார்க்குறோம், கலர், அதனுடைய நம்பர், இதெல்லாம் உடனே நமக்கு வேண்டியவர் கார் போகிறதுன்னு போய் அவரோட பேசணுன்னா அவரை வச்சு இதை பண்ண போகிறோம். அப்போது ரோடில் போகிறவரை அத்தனை காரையும் நாம் பார்க்கல, நமக்கு தெரிஞ்சவா போனால் அந்த காரை மட்டும் பார்க்குறோம். இப்போது ஒரு இடத்துல குடமும் வச்சுருக்கு, பக்கத்தில் துணியும் சுருட்டி வச்சுருக்கு. இவன் குடத்தை பார்க்கும்போது அந்த குடம் தான் அவனுக்கு தெரியும். ஏன்? அவனுடைய கண்ணுக்கும் அந்த குடத்துக்கும் ஒரு சம்யோகம் ஏற்படுறது, ஒரு தொடர்பு ஏற்படுறது, அதனால தெரியும். இப்போ நாமளே ரோட்டில் போகும்போது எத்தனையோ பேர் போகிறா வந்துட்டு இருக்கா, அத்தனை பேரும் நமக்கு தெரிஞ்சவாளாக இருந்தால் கூட நம்ம ஒன்றிச்சு பார்க்குறதில்ல, யார் வந்தா யார் போனான்னு நமக்கு தெரியறதில்லை. அதனால் எதை நாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பார்க்குறோமோ அந்த பார்வை வேறு. அதை தவிர இப்போ நம்மளுடைய மெயின் உத்தேசம் என்ன? ரோடில் கவனமாக போகணும், யார் மேலே வச்சிடக்கூடாது, இன்னொரு வெஹிக்கிள் மேலே இது பண்ணக்கூடாது, அந்த லைன்லேயே போகணும், இப்படி எத்தனையோ கட்டுப்பாடுகள். இப்போ அதெல்லாம் மனசில் வச்சுருந்தான் போவோமே தவிர வேற எதுவும் அங்கே இருக்காது. அப்போது அந்த விஷயங்கிறது அது இல்லைன்னு இல்லை, அதை நாம் அவளை உன்னிச்சு பார்க்கறது இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட இல்லை, இந்த ஞானத்தை பற்றி சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மனசு இருக்கு பாருங்க, அதுவும் அது ஆக்ட் ஆகும். அதில் 3 இருக்கும். கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் மைண்ட், அப்புறம் சப்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் மைண்ட், அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் மைண்ட். 3. இப்போ கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் மைண்டில் தினம் நாம் யாரை பார்க்குறோமோ, போகிறோமோ, வரோமோ, டக்கு டக்கு டக்குன்னு புரியும். அதே அன்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் மைண்டில் இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கே பார்த்துருக்கேன், அந்த ஆண்டவன் நிறுத்தும் போது பார்த்தோம் இல்லையா, அந்த ஐஷியருக்கு நிறுத்தும் போது பார்த்தோம் இல்லையான்னு. அப்புறம் அது என்ன தெரியலையா, ஏன் சுவாமி அந்த ஐஷி நிறுத்து நம்ம 2 பேரும் பக்கத்தில் தானே உட்காந்து சாப்பிட்டோம், பேசிட்டு அப்போ டக்குன்னு ஞாபகம் வரும். அப்போது சப்கான்ஷியஸ் பார்ட்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் கான்ஷியஸ் பார்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து கொடுக்கணும், இல்லை ஞாபகப்படுத்தணும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேன்னு நான் யோசனை பண்ணால் சில சமயம் தெரிஞ்சு போயிடும். சில சமயம் என்ன தான் யோசனை பண்ணாலும் தெரியாது, அது வேறு விஷயம். இந்த அன்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டில் போனால் அவரை பார்த்ததா கூட ஞாபகம் வராது, யார் உங்களை நான் பார்த்ததே இல்லையேன்னு கேட்போம். அப்போது இந்த கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டுக்கும் அன்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டுக்கும் அதுக்கப்புறம் 2க்கும் இடையில இருக்கிற சப்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டுக்கும் 3த்துக்குமே ஞானம் உண்டு, அந்த பிரகாசம் உண்டு. இது ஒன்று டக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். தினம் நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம ஆஃபீஸில் பாஸு, பக்கத்தில் சீட்டுக்காரன், ஆற்றுல குழந்தைக்கா, அப்படியே எல்லாம் டக்குன்னு. இப்போ அவள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் டக்குன்னு நமக்கு தெரிஞ்சுடும். அதே எல்லாரையும் நமக்கு அந்த மாதிரி ரோட்டில் போகிறவா வரவா அத்தனை பேரையும் நாம் தெரிஞ்சுட்டு இருக்க முடியுமா? அது முடியாது. அதான் அப்போது இது நம்மளுடைய திருஷ்டி அவ மேலே விசேஷமாக இல்லைங்கிறதுனாலே அதை நாம் தெரிஞ்சுக்க முடியலையே தவிர தெரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுனாலே இல்லை. இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வஸ்து பிரகாசிதமாக இருக்கா இல்லையா? இப்போ குடத்துக்கு பிரகாசம் கிடையாது, அது அப்பிரகாசமான இதுதான். ஆனால் ஒரு சம்யோகம், வெளிச்சத்திலே ஒரு குடத்தை பார்த்தோம்னா அந்த குடம் அங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது இல்லையா? அந்த ஞானம் நமக்கு உண்டாகிறது. அப்போது அதே வெளிச்சம் இல்லைன்னா அந்த இடத்துல குடம் இருந்தால் கூட அந்த குடம் இருக்குங்கிறத, அந்த இருட்டில் அந்த குடம் இருக்குங்கிறத ஞானம் நமக்கு ஏற்படுறது இல்லை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கோ,
குடமும் இருக்கு, நம்மளுடைய கண் பார்வையும் தீட்சண்யமா நன்னா தெரியும். ரெண்டும் இருக்கும்போது அங்கே அந்த குடம் நமக்கு இருட்டில் தெரியறதில்ல, வெளிச்சத்தில் தெரிகிறது. என்ன காரணம்? அப்போ நம்மளுடைய கண்ணுக்கும் அந்த பார்க்கப்படுறத வஸ்துவான குடத்துக்கும் ஒரு சம்யோகம், ஒரு தொடர்பு ஏற்பட்டாலன்றி அந்த குடத்தை பற்றியதான விஷய ஞானம் நமக்கு ஏற்படுறது இல்லை இல்லையா? அப்போ ஒருத்தனுக்கு ஒரு விஷய ஞானம் பிரகாசமாகணும்னா அதுக்கு சம்யோகாதிகள் முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு மேல அவன் கேட்கிறான், முன்னே நாம ஒரு வஸ்துவை பார்த்தோம், அந்த வஸ்துவை பார்த்ததுனால டக்குன்னு அடையாளம் புரிஞ்சுக்கிறோம். சில வஸ்துவை முன்னால பார்க்கல, அதனால நாம அடையாளம் தெரிஞ்சுக்கல. அதுதான் உண்மை அப்படின்னு அவன் சொல்றான். அதையே கண்டா நானும் சொல்றேன். நீ அவனை பார்த்து டக்குன்னு அடையாளம் புரிஞ்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? அவன் கான்சியஸ் பார்ட் ஆஃப் யுவர் மைண்டில் இருக்கான்னு அர்த்தம். எங்கேயோ பார்த்துருக்கேன் இவரை, எங்கன்னு சட்டுன்னு ஞாபகம் இல்லையே, இவர் யாருன்னு ஞாபகம் இல்லையேன்னு உனக்கு தோணித்தன்னா அவன் சப்கான்சியஸ் பார்ட் ஆஃப் மைண்டில் உன்னுடைய மைண்டில் இருக்கான்னு அர்த்தம். இல்லை இன்னொருத்தன் என்ன யாரு என் பேரை சொல்லி கூப்பிடுறார், அதனால அவங்க அண்ணா எப்படி இருக்கான்னு கேட்குறார், எங்கள் அண்ணா பேரையும் கரெக்டாக சொல்கிறார், என்னவோ தெரிஞ்ச ஒரு மாதிரி சொல்கிறார். ஆனால் எனக்கு தான் இவர் யாருன்னு தெரியலையே, யாருன்னு ஏன் அவன் அன்கான்சியஸ் படாத மைண்டில் இருக்கான். ஆனால் சின்ன வயசில் அவள் ஊரில் ரெண்டாம் பக்கத்தில் இருந்தவர், அதனால் இவர் குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியும். அது இப்போ பெருசு வளர்ந்ததுனால அவரை பற்றி இது வரைக்கும் பார்க்காதனால மறந்துட்டான். ஆனால் அவர் எப்படி விசாரிச்சு இதில் நான் அவர் அண்ணாவை பார்த்தார், தம்பி எப்படி இருக்கான்னு கேட்டார். தம்பி நல்லா இருக்கான், அதோ பாரு தம்பி இப்போ ரீசெண்டாக அவனுக்கு அவன் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, நாங்கள்லாம் போயிருந்தோம், அந்த பாரு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருக்கான் பாருன்னு காமிக்கிறான். அதில் இவனை பார்க்குறான். அப்போ இவனுக்கு அவனை பற்றி நல்லா இது இருக்குது, கான்சியஸ் படாத மைண்டில் இருக்குது. ஆனால் அந்த கல்யாணம் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்ததுனால இவனுக்கு தெரியுது. ஆனால் அந்த இவனுக்கு இவனை யாருமே தெரியல, ஞாபகம் இல்லை. அதான் அப்போது கான்சியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டில் இருக்கிறத சட்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அன்கான்சியஸ் பாயிண்ட் ஆஃப் நேரத்தில் யோசிச்சு இல்லைன்னா இன்னொருத்தராலே தூண்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம். அன்கான்சியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டில் என்ன சொன்னாலும் அது வரதே இல்லை. சரி, பகவான் என்னத்துக்காக தர்மபூத ஞானத்தில் இந்த மாதிரியான விவஸ்தைகளை ஏற்படுத்தியிருக்காங்க? சில கெட்டதைகளை நம்ம மறக்க ட்ரை பண்ணணும். அது நமக்கு ஸ்ரேயஸ் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மனசுங்கிறது எதை குழி தோண்டி புதைக்கணும், எதை நாம் எப்பொழுதும் நினச்சிக்கணும். ஆச்சாரியால் நமக்கு பண்ண கிருபையை சதா சர்வ காலமும் நினச்சிக்கணும். இன்னொருத்தர் நமக்கு பண்ண ஒரு அபவாதத்தை அபசாரத்தை அப்படியே மறந்து போடுவோம். இதெல்லாம் அதை அன்கான்சியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டுக்கு தள்ளணும். ஆச்சாரியன் எவ்வளவு வருஷம், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஆச்சாரியாரோட சமாட்டம் பண்ணாலும் ஆகா அன்றைக்கி அது ஃப்ரெஷ்ஷாக தெரியணும். சுவாமி அவர் அடியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன்னு அது நினைவு பசுமையாக இருக்கும். ஏன்? அது எப்போதும் அவனுடைய கான்சியஸ் பார்ட் ஆஃப் த மைண்டில் இருக்கிறதுனால. சரி, இப்போ மனசுங்கிறதோட இந்த ஞானம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு 3 விதமான இது சொல்கிறார். அந்த சித்தம் மனசை பொறுத்த வரைக்கும் முன்னையே நம்ம பார்த்தோம். இந்த மனசை பற்றி ஏகாசேந்திரியமான மனசை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். அதே இந்த இடத்துல அப்படியே திருப்பி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இவனோட வைசேஷிகரும் சேர்ந்துடலாம்.
ஞானங்கிறது மானச பிரத்யக்ஷ வேத்யம். அது ஞானம் க்ஷணிகமாக இருக்கிறதுனால, ஆத்மாவின் விசேஷ குணமாக இருக்கிறதுனால, அது மானச பிரத்யக்ஷத்தினாலே தான் தெரிஞ்சு கொள்ளப்படுறது அப்படின்னு ஒரு அனுமானத்தை நான் சொல்றேன். நீ என்ன பதில் சொல்றேன்? க்ஷணிகத்துவங்கிறது இன்னொரு ஞானத்துல அந்த காரணம் ஞானத்துல இருக்கா? நிச்சயமா இல்லை. அது நித்தியமா இருக்கா? அதனால அதுல அசித்திங்கிற தோஷம் வரும். சரி, அப்ப பிராயச்சித்தத்தாலே அதை பண்றவன் ஒரு இடத்துல தர்மம் இருக்குன்றான். அந்த தர்மத்தை மானச பிரத்யக்ஷத்தினாலே அவன் தெரிஞ்சுக்க முடியாதனால அதுல சாத்தியமே இல்லை. அப்போ அதுல விசாரங்கிறதான தோஷம் வரும். அப்படின்னு நீ ஞானத்தை மானச பிரத்யக்ஷமா சொன்னா அதுல உனக்கு தோஷங்கள் தான் மிஞ்சுமே தவிர நல்லது ஒரு இது வராது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம் பாஷ்யக்காரர் அறிவுறுத்துறார். இதுக்கு மேல் கொண்டு தரும் பூத்த ஞானத்தை பற்றியதான விஷயங்களை அடுத்த இதில் பொறுத்திருந்து அனுபவிப்போம். அடியன் ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா அடியன் கேட்கலாம். ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.